குட் மார்னிங் வியூவர்ஸ். நாம் இன்னைக்கு 11 நிரப்பிகள் 11 நிரப்பிகள் காம்ப்ளிமெண்ட்ஸ் நம்ம இங்கே பார்க்கலாம். அதாவது நம்ம 11 எந்தெந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணால் 11 கிடைக்கும், அதாவது 1 டிஜிட் நம்பர்ஸ் எதை நம்ம ஆட் பண்ணால் 11 கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இதை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அடிஷன் போடும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். அது 1 டிஜிட் மற்றும் 2 டிஜிட் வரும்பொழுது நமக்கு எப்படி 11 கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 2 டிஜிட்ங்கிறது நமக்கு படிச்சிட்டாலுமே அடிஷன் போடுவது எளிமையாக இருக்கும். அப்போ 5ஓட 6 சேர்த்துனா 11, 5 + 6 11, 4 + 7 11, 3 + 8 11. அதான் நம்ம இதை ஆட் பண்ணும்போது நம்ம எளிமையாக சொல்லலாம். அதாவது 5ஓட இங்கே 6லேருந்து ஒரு 5 ஆட் பண்ணிட்டோம்னா 10, மீதி 1 11. இப்போ 7ஓட 4, 7ஓட எதை கூட்டினா 10 ஆகும், 3, மீதி இருக்கிறது 1 11. இப்போ 8ஓட 3 கூட்டினா 11 சொல்கிறோம். அப்போ இந்த 3லேருந்து 2 மட்டும் ஆட் பண்ணி 10 ரவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 11. அடுத்தது 2 + 9, 9ஓட 1 ஆட் பண்ணால் 10 11. அதே மாதிரி 9 + 2, 9ஓட 1 ஆட் பண்ணால் 10, 10 + 1 11. 8ஓட 2 ஆட் பண்ணால் 10, ரிமைனிங் 1 11. அப்போ 6ஓட இல்லைன்னா 5ஓட 5 மட்டும் கூட்டிட்டோம் அப்படின்னா மீதி 1 இருக்கும். அப்போ 11. அப்போ 7ஓட 3 கூட்டினா 10, மீதி 1 11. அப்போ 5 + 6, 4 + 7, 3 + 8, 2 + 9, 9 + 2, 8 + 3, 6 + 5, 7 + 4. இதெல்லாம் ஆட் பண்ண நமக்கு 11 கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது 2 டிஜிட் அப்படிங்கும்போது 10 கூட்டல் 1, 10ஓட 1 கூட்டினா 11, 11ஓட 0 கூட்டினா 11. இது ரெண்டும் 2 டிஜிட்டில் நம்ம போடும் பொழுது நமக்கு கிடைக்கும். இதை நம்ம நல்லா மெமரி பண்ணிட்டோம்னா அடிஷன் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக அந்த சம்ஸை நம்ம போட்டலாம். இப்போ காம்படிஷன் எக்ஸாம்ஸ்லாம் நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டு இருக்காம இதை நம்ம நல்லா மெமரி பண்ணிட்டோம்னா எளிமையாக அதனுடைய ஆன்சர் நம்மளால் போட முடியும். தேங்க்யூ வியூவர்ஸ்.